ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அருமையாக பயன்படுத்திக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ இதுக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மாதம்னு கொடுத்துருக்கேன். ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே புல் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். இது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் எல்லா கொஷின்ஸும் தெரிஞ்சிருக்கு. அப்போ வின் பண்ணிடுவோமா அப்படின்னா, எல்லா கொஷினும் தெரிஞ்சிருக்கே, அப்போ எதை எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்கள் புல் பண்ணணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 2 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எதை குயிக்காக எழுதலாம் அப்படின்றத நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு 20 மார்க்ஸ் கேள்வியை இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதலாமே, நல்லா அண்டர்லைன் பண்ணலாமே, டைம் எடுத்துகிட்டு எழுதலாமே, கிளியராக பஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அந்த டெக்னிக்கை தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப 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 சூப்பர். ஸோ கவலையே வேண்டாம். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அவர் மேஷத்தில் இருக்கார். பிறகு மீனத்துக்கு போயிடுறார். அதுவுமே உங்களுக்கு ப்ளஸ் தான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவர் உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த உச்சம் அவ்வளவு சூப்பரான ஒரு காலகட்டம். ஆனால் பாருங்க, அவர் 6ஆம் வீட்டில் தான் உச்சம் பெறுவார் அடுத்ததாச்சா. ஸோ இது சூப்பர். ஆனால் நீங்கள் புல் பண்ணணும், ஏன்னா அவர் மறைஞ்சிருக்கார். அடுத்தது பாருங்க, சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு வந்துடுவார். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாக, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக. இங்கே நோட் பண்ணுங்க துளாராசி துலா நண்பர்களே, தானாக நான் சொல்லலை, பிளான் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன். அண்டு சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. அதே சமயம் உங்களுடைய வீட்டில் தான் அவர் நீச்சமும் ஆவார். அவர் உச்சம் பெற்று நேர் ஆக்சஸில் போய் உட்கார்ந்துருக்கார் குருவோட. அப்போது நீங்கள் தேடி போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லா குருக்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் தான் குரு. கரெக்டான தெளிவான ஒரு வைத்தியம் உங்களுக்கு வழிவகுப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு ஹையர் அஃபீஷியலை போய் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ப்ரமோஷன் பேலன்ஸாகவே இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஹெச்ஆரை நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, சார் நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நானும் வந்துட்டே தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக சூரியனும் குருவும் 7ல் அப்படின்போது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே வழிகாட்டுவாங்க. தம்பி, இந்த மாதிரி ஒரு மெயில் போடு தம்பி, இதை நான் புஷ் அவுட் பண்ணி தரேன், இந்த மெயிலை நீங்கள் என்றைக்கு எடுத்தீங்க வச்சிங்கன்றதெல்லாம் கரெக்டாக ஒரு ரீடைப் பண்ணி நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் குருவாக வழிகாட்டி உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட், ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு புகழ், கீர்த்தி, வருமானம் எல்லாமே அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய கான்ஃபிடென்ட் வரும். பயந்துக்கவே வேண்டாம் துளாராசி துலா லக்ன அன்பர்கள். ஏன்னா நிறையாவே துளாராசி துலா லக்ன அன்பர்கள் அப்படின்போது அவங்களுக்கு தெராசு தானே சிம்பிள். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையுமே பேலன்ஸ் பண்ண ரொம்ப மைண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை
நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த எக்ஸிக்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில தான் வந்து சூரியன் நீச்சம் அடைகிறாருனாலும் அவர் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றார். உங்களுடைய லாபாதிபதின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டில் சூப்பராக இருக்காரு. செவ்வாய் சனி சேர்றது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை சந்திச்சதுனால தான் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ ஃபேமிலியில் லேண்டுன்றதும் செவ்வாய் தான். ஸோ ஃபேமிலியில் லேண்டுனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது சரியில்லை வைக்கலை அப்படின்னா இப்போ ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நிறைய என்ஜாய்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. நீங்கள் யாருன்றதை தெளிவுபடுத்துவீங்க. உண்மையான அன்பு, ஆதரவு அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கும். யாரெல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் அது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் போய் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பேசும்போது அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை அதில் இருக்கக்கூடிய மைனஸஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதுக்கு அவங்களே ஐடியா கொடுப்பாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரமோஷன் வேணும்னு ஒரு ஹெச்ஆரை பார்க்கும்போது என்ன பண்ணினா அந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு அவர் சொல்கிறாங்கன்னு. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதெல்லாம் மைனஸாக, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த பாயிண்டில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு அரவணைப்போட அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும். பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து பக்குவப்படுத்தியே பார்த்துட்டு இருப்பாங்க. தெராசுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு தெராசை நீங்கள் காய் வாங்குறீங்க, அந்த தெராசை கரெக்டாக நிற்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஸோ அப்போ அதை ஓகேன்னு போகக்கூடிய மென்டாலிட்டி வந்து துளாராசிக்கு வராது. அதுலேயே நிறைய பிரச்சனைகள். ஸோ அப்படிப்பட்டவங்க, அதுலேயும் துளாராசி துலா லக்ன அன்பர்கள் வந்து நிறைய தடுமாற்றம் இருக்கும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? துலா ராசியாக இருந்தாலே போதும், அதுவும் துலா லக்னமாக இருந்தாலே போதும், ரெண்டும் கலந்தவங்க இந்த மாதத்தை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால் மற்றவங்க படுற கஷ்டத்தையும் ஈஸியாக அவங்க ஜெயிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட முடியுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கெரியராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு அருமையான காலகட்டம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் மனசில் எடுத்துக்கோங்க. தானாக வந்து இப்போ சூப்பராக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் தேடி போகணும். 12ல் கேது இருக்குது. ஸோ ஒரு ஞானத்தினால் நீங்கள் வந்து தேடி போய் ஒருத்தட்ட போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வழிகாட்டிடுவார். அப்போ வழிகாட்டினாலே சொல்யூஷன் உங்களுக்கு வந்தாச்சுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எந்தெந்த ரூபத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வந்து அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் உஷ்ண கோளாறுகள், சைனஸ் இருக்குது, அந்த சளி அடிக்கடி பிடிச்சிக்கும், வேர்வையினால் சளி பிடிச்சிக்கும், ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, மசில் பெயின் இருக்குது, மசில் லாஸ் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். சோம்பேறித்தனமாக எந்த துளாராசியும் இருந்துடவே கூடாது. சோம்பேறித்தனம், ஒரே இதில் உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு போர் அடிச்சிருச்சு, மூட் அவுட்டில் இருக்கேன், நிறைய மூட் ஸ்விங்ஸு, அதனால நான் வந்து எக்ஸாமுக்கே போகலை, ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் இப்போ தெளிஞ்சே ஆகணுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தெரியல அப்படின்னாலே பொதுவாகவே துளாராசி குதூகலமாக இல்லாமல் தன்னை மூட் அவுட்லேயே வச்சுருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஸோ அவங்களுக்கு வேண்டியது நல்ல குதூகலம், உற்சாகம், சந்தோஷம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொட்டீனாக பண்ணுங்கள், எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஒரு ஸ்பீடாக பண்ணுங்கள். சோம்பேறித்தனம் இல்லாமல் எந்த துளாராசி குழந்தைங்க எக்ஸாம் எழுதினாலும் அவங்க சூப்பராக ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இதே தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கும் இதே தான். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து
ஹாக்கினி முத்ரா நீங்கள் வந்து பண்ணுங்க. அண்ட் சுக்ரனாலே ரங்கநாதர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரங்கநாதர்னுடைய ஸ்லோகங்கள் விடாமல் கேளுங்க. ரங்கநாதர்னுடைய கோயில் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. ரங்கநாதர், பத்மநாப சுவாமி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் கண்ணார பாருங்கள். அவங்களுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிட வேண்டாம். உங்கள் மனசு அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மன சம்பந்தமான கஷ்டங்களை வெளியில் வர்றதுக்கு சித்ரா பௌர்ணமி ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னியை யூஸ் பண்ணிக்கோங்க. சித்ரா பௌர்ணமி எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு எல்லா பதிவிலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மனசை குதூகலமாக வச்சுக்கிறதுக்கு அந்த நாளை யூஸ் பண்ணுங்கள். அது என்னைக்கு வருது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த பதிவினுடைய கடைசியில் சுப விசேஷ நாட்கள்ன்ற ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காலகட்டத்தை, ஏப்ரல் மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. துளாராசி துளாலக்ன அன்பர்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு கொண்டு வந்து குதூகலமாக சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ளரிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாத கிரகநிலைகள் நீங்கள் கூப்பிட்டா வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555